ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பற்றி பார்க்க போகிறோம். அதுதான் ஆடி மாதம் வரப்போகுது இல்லைங்களா? ஸோ ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழியே இருக்குது. அதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆடிப்பட்டம் தேடி விதை எவ்வளோ அருமையான பழமொழி பாருங்கள். இப்போ இந்த வீட்டு தோட்டமும் சரி, மாடி தோட்டம் சரி, நம்ம ஒரு சின்ன ஒரு 4 க்ரோ பேக் வச்சு நம்ம ஒரு கார்டன் செட் பண்ணியிருந்தாலும் சரி, இந்த மாதிரி என்ன விஷயம் பண்ணாலும் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு மாதம் இந்த மாதம். ஆடி மாதம் நம்ம ஆடிப்பெருக்கு எப்போன்னு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 3 செவ்வாய்க்கிழமை வருது. இப்போ நம்ம இந்த கார்டனர் நமக்கெல்லாம் என்ன பண்ண போகிறோம், நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல்ல நம்ம என்ன வச்சுருக்கோம், நம்ம ஒரு சின்ன க்ரோ பேக்கில் வச்சு கார்டன் வச்சுருக்கோமா, இல்லை தரையில் வச்சுருக்கோமா, இல்லை வெறும் பெயிண்ட்டு டப்பா இருக்குல்ல இல்லைங்களா, அதில் கூட நம்ம அதில் கூட ஒரு கார்டன் மாதிரி நம்ம செட் பண்ணியிருக்கோமா, எதுனாலும் முதல்ல நம்ம அதை சுத்தப்படுத்திடலாம். ஸோ இதில் என்னோடய தரை கார்டனை நான் முதல்ல சுத்தப்படுத்தினேன். அந்த மாதிரி முதல்ல நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ அதில் ஃபுல்லாக மண்ணெல்லாம் எடுத்து, அதுக்கு பழைய இலைகளெல்லாம் எடுத்து, காஞ்ச சருகுகள் அதெல்லாம் எல்லாமே பக்காவாக எடுத்து அதை முதல்ல சுத்தம் பண்ணிடுங்க. இது எல்லாமே நம்ம அன்னைக்கு பண்ண முடியாது. இதுக்கு ஒரு 10 நாள் 15 நாள் முன்னாடி இருந்தே நம்ம இதெல்லாமே நம்ம செஞ்சிட்ருக்கணும். அதனால நீங்கள் அதுக்கு முன்னாடியே நீங்கள் டைம் பார்த்து முதல்ல சுத்தப்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம விதைக்கு போடுற விதைகள், இந்த விதைகள் உங்களால் நல்ல ஒரு நர்சரி ஆகட்டும் சரி, இல்லைன்னா எங்கே இருந்தாகட்டும் சரி, நல்ல விதைகளாக வாங்கி எடுத்து வச்சுக்கோங்க. விதைகள் கெட்டு போகாமல் இருக்க, பூசணம் பிடிக்காமல், அந்த புழு வைக்காமல், அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுக்கு ஒன்று நீங்கள் மஞ்சள் இருக்கு இல்லையா, நம்ம வீட்டுக்கு பயன்படுத்துகிற அந்த மஞ்சள் போட்டு லைட்டாக கலக்கி வச்சிடலாம். இல்லைன்னா சாம்பல், இது ரெண்டில் எதுவும் உங்ககிட்ட இருக்கோ அதை போட்டுட்டு கொஞ்சம் கலக்கி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம விதைகள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி முதல்ல நம்ம வச்சுருக்கிற தோட்டத்தை சுத்தப்படுத்திக்கோங்க. அடுத்ததாக நம்ம வாங்கி வச்சுருக்கிற விதைகள், இல்லை இந்த லாக்டவுன் டைமில் என்னால் விதைகள் வாங்குறதுக்கு முடியாது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வீட்டிலையே இருக்கோம் இல்லைங்களா, வர மிளகா அதோட விதை, ரெண்டாவது முளைச்ச உருளைக்கிழங்கு, அது போக நம்ம புதினா, அந்த மாதிரி உங்கள் வீட்டில் என்னென்ன இருக்குங்களோ அந்த விஷயங்களை பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்ததாக 3வது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வளர்ச்சி ஊக்கிகள் அப்படின்னு நம்ம பிரிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா 2 வகையாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்று அதாவது சாலிடாக கொடுக்குறதும் ஒன்று, லிக்விடாக கொடுக்குறதும் ஒன்று. ஸோ இந்த மாதிரி 2 வகையாக நமக்கு வளர்ச்சி ஊக்கி நம்ம கொடுக்கலாம். அதுக்கு நமக்கு முக்கியமானதாக நம்ம என்னெல்லாம் வாங்கி வச்சுக்கலாம் முன்னேற்பாடான்னு பார்த்திங்கன்னா, மண்புழு உரம் வாங்கி வச்சுக்கோங்க. அது போக பஞ்சகாவியா கிடச்சிது அப்படின்னா பஞ்சகாவியா வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பூச்சி வெரைட்டிகளும் கண்டிப்பாக தேவை. ஏன்னா நம்ம செடி வளர்க்குறோம் அப்படின்னா ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு விதமான பூச்சி தொல்லைகள் கண்டிப்பாக வரும். அப்போ அதுக்கு நம்ம செயற்கை பூச்சி வெரைட்டிகளை பயன்படுத்தாமல் இயற்கையான முறையில் அதை எப்படி விரட்டணும் அப்படிங்கிறதை தெரிஞ்சுக்கணும். நான் அதை பற்றி 3G சொல்யூஷன் இருக்குது, நம்ம வீட்டிலையே நம்ம பண்ணலாம். அது எப்படி பண்ணுறது, அதோட செய்முறை விளக்கத்தோடு அது செஞ்சதுக்கப்புறம் எனக்கு கிடைக்கிற பலனோடு சேர்த்து நான் உங்களுக்கு அந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டைம் கிடைக்கிறப்போ அதையும் செக் பண்ணி பார்த்துட்டு அதையும் செஞ்சு வச்சுக்கோங்க. எப்படி செய்யணும் எல்லாமே நான் அதில் கொடுத்துருக்கேன். அதுவும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஒன்ஸ் கார்டனர் ஆகிட்டோம் அப்படின்னாலே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நமக்கு நிறையா விதத்தில் கை கொடுக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறமா இந்த வளர்ச்சி ஊக்கிகளுக்கு முக்கியமாக இப்போ தோட்ட வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுத்தப்படுத்துறதுலாம் முதல்ல சுத்தப்படுத்திட்டோம். அடுத்ததாக அதுக்கு சைடில் வாய்க்கால் மாதிரி வெட்டி விட்டோம்னா அப்போ நம்ம உரம் போடுறக்கும் சரி, பின்ன தண்ணி ஊற்றுறக்கும் சரி, தென்னை நிறையாவே தண்ணி குடிக்கும் இல்லைங்களா, நிறையா தண்ணி விடணும். ஸோ இந்த மாதிரி அதை சுற்றி இந்த மாதிரி வெட்டி விட்டுட்டு தண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப நேரம் தண்ணி நிற்கும். அதுக்காக தண்ணி விடுறதுக்காக, ரெண்டாவது உரம் வைக்கிறக்கும் இதுதான் சௌரியமாக இருக்கும். அதனால வெட்டி விட்டுட்டோம். வெட்டி முடித்ததுக்கப்புறமா நம்ம அடுத்தது உரம் வச்சு தண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா பக்காவாக நம்ம கார்டன் இப்போ ரெடி ஆயிடுச்சு.
இது வந்துட்டு கிட்டத்தட்ட எனக்கு எடுத்த நேரம்னு பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் எடுத்திருக்கும் மொத்தமாக சுத்தம் பண்ணி இந்த வேலைலாம் பண்ணி முடித்து எடுக்கிறதுக்கு. பண்ணி முடித்து பார்த்துறப்போ ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த மாதிரி அப்பப்போ டைம் கிடைக்கிறப்போ வந்து நம்மளோட கார்டனை அடிக்கடி இந்த மாதிரி சுத்தம் பண்ணி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்ததாக வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதுக்கு வந்து நிறைய டூல்ஸ் அப்படின்னு அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அளவான டூல்ஸ் வாங்கி வச்சுட்டா போதும். அதுக்கு இந்த கொத்து மட்டும் ஒன்று இருந்தாலும் மட்டுமே போதுமானது. அது மட்டுமே வச்சுட்டு நம்ம இது சம்மந்தப்பட்ட அத்தனை வேலைகளும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் ஒன்று கிடச்சிது அப்படின்னா அதுவும் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அதுவுமே வந்து நமக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அடுத்ததாக வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணுறப்போ நீமும் சாண்டி 2 பேரும் பழைய வீடியோஸில் நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தாங்க, அக்கா அடுத்த வீடியோவில் நீமும் சாண்டி எல்லாம் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் சரி ஓகே அவங்களையும் நமக்கு வீடியோவில் காட்டிடலாம் அப்படின்னு கூப்பிட்டது தான் பாக்கி ஓடி வந்துட்டாங்க 2 பேரும். ஸோ அவங்களையும் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்காக கேட்டிங்கன்னு சொல்லிவிட்டு உங்களுக்காக அவங்களையும் நான் காட்டிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செடிகள் வைக்கிறதுக்கு முக்கியமானது அதோட அடி உரம், அதாவது அது வச்சுருக்க அந்த மண்ணில் வந்து நம்ம என்னெல்லாம் கலக்கி வைக்கலாம், எத்தனை நாளைக்கு முன்னாடி வைக்கலாங்கிறத பார்க்கலாம். அடிமண்ணில் வந்துட்டு நீங்கள் செம்மண் எடுத்துக்கோங்க, மண்புழு உரம் எடுத்துக்கோங்க, காஞ்ச மாட்டு வெரைட்டி இருக்கு இல்லையா, அது 3மே கலக்கி ஒரு 2 நாள் முன்னாடியே வச்சு அதில் நல்லா தண்ணி தொளிச்சு விட்டுருங்க. அதில் வந்துட்டு வடிகால் வசதி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது தண்ணி நிறைஞ்சிருச்சுன்னா வெளியே போகிற மாதிரி சைட்லேயோ கீழேயோ ஓட்டை இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. க்ரோ பேக்னாகட்டும் சரி, இல்லை அந்த பெயிண்ட் டப்பா ஆகட்டும் சரி, எதுனாலும் அந்த மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நிறைய தண்ணி இருந்துச்சுன்னா வலிஞ்சு வெளியே போகிறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். அதுக்காக அந்த இது இருக்கா அப்படிங்கிறத ஒன்று பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறமா 2 நாள் முன்னாடியே நீங்கள் அப்படி போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா புது மண்ணில் எல்லாமே செட் ஆயிரும். அடுத்தது வந்து நம்ம என்ன விதைக்க போகிறோமோ அதை முந்தின நாளே அரிசி ஊற வைக்கிற தண்ணியில் போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம அடுத்த நாள் விதைச்சோம் அப்படின்னா சீக்கிரமாகவே அதுக்கு முளைப்பு வந்துடும். இது ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ தோட்ட வேலைன்னு பார்த்தோம்னா முக்கால்வாசி எல்லாமே முடிச்சிட்டோம். உரம் வச்சாச்சு, தண்ணியும் விட்டாச்சு, எல்லாமே அதே மாதிரி என்ன உரம் கொடுத்ததுக்கப்புறமா செடிகளுக்கு கூடவே தண்ணியும் சேர்த்து அதுக்கு கொடுத்துருங்க. இன்னொரு விஷயத்த மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மண்புழு உரம். நமக்கு இந்த இதுக்கு தேவையான மண்புழு உரத்தை கொஞ்சம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது பக்காவான ஆர்கானிக்கான ஒரு மண்புழு உரம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் விதைகள் எல்லாமே நானே உற்பத்தி பண்ணது தான். ஸோ ஒவ்வொரு செடியிலேருந்தும் விதை வர வச்சு எடுத்து வச்சது தான். எதெல்லாம் பார்த்திங்கன்னா சூரியகாந்தி விதை முதல்ல இருக்கிறது, நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். சூரியகாந்தி பூவோட விதை முதல் அறுவடை வரை இருக்க ஒரு வீடியோ, அதில் செக் பண்ணிங்கனாலே தெரியும். அதிலிருந்து எடுத்து வச்ச விதை தான். கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக மஞ்சள் போட்டு வச்சுருக்கேன். அது போக கத்திரி, வெண்டை, அதுக்கப்புறம் அவரைக்காய், பீன்ஸு, இது எல்லாமே நம்ம செடி போட்டு முத்த வச்சு அதிலேருந்து எடுத்து சேகரித்து வச்ச விதைகள் தான். தக்காளி, இது எல்லாமே இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் என்ன விதை இருக்கோ அதை வந்து அன்றைக்கி கரெக்டாக விதைச்சிருங்க. நல்ல ஒரு அறுவடை எடுக்கலாம். ஒரு சேனக்கிழங்கு ஒன்று முளைச்சிருந்துச்சு, அதையும் சரி இதோட நம்ம வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி அப்பப்போ உங்களுக்கு விதைகள் கிடைக்கிறப்போ அந்த விதைகளை சேகரித்து வச்சுக்கோங்க. எனக்கு சாம்பல் கிடைக்கல, சாம்பல் கிடச்சிருந்தா அதுவும் போட்டு விட்டுருப்பேன். வீட்டில் மஞ்சள் தான் இருந்துச்சு, அதனால் மஞ்சள் போட்டு விட்டுருக்கேன். இதுவே போதுமானது. நமக்கு ஃபங்கஸ் அட்டாக்லேருந்து நம்மளுக்கு விதைகளை பத்திரமா பாதுகாத்து வச்சு கொடுக்கும். இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் நான் ஃபாலோ பண்ணுற எல்லா விஷயங்களும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா பெரிய ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீட்டு காய்கறி தோட்டம் அமைக்கிறதுக்காக தோட்டக்கலை துறையிலிருந்து மானிய விலையில் நமக்கு க்ரோ பேக், விதைகள், உயிரினங்கள் நிறைய விஷயங்கள் கொடுக்குறாங்க. இது பற்றின ஒரு கம்ப்ளீட் வீடியோவும் நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் வாங்கி கூட யூஸ் பண்ணலாம். அடியில் விதைப்போம், பெரிய அறுவடை எடுப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாதீங்க.